கடந்த வாரம் நீயா நானா ஷோவில் நடந்த ஒரு விவாதம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிக அளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்ன டாபிக் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில் வந்து தெருநாய்க்கள் இல்லாத நகரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பும், இன்னொரு குரூப் வந்து தெருநாய்க்களுக்கும் நகரத்தில் வந்து உரிமை வேண்டும், இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பும் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விவரம் தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் தெருநாய்க்கள் அதிகம் வசிக்கும் ஒரு நாடாக வந்து இந்திய நாடு பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே தெருநாய்க்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து தான் தெருநாய்களுடைய அந்த தொல்லைகள் இல்லை தெருநாய்கள் அதிகமாக வசிக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. வருடத்திற்கு 20,000 மக்கள் வந்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேவும் சொல்லப்படுது. 20,000ன்றது வந்து ஒரு சின்ன எண்ணிக்கையாக பார்க்க முடியாது. 20,000ங்கிறது ரொம்ப பெரிய எண்ணிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். கோபி அவர்கள் வந்து ஏன் தெருநாய்க்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த சைடு இருக்கிறவங்க வந்து அவங்க தெருநாய்க்கள் சார்ந்த தொல்லைகள் ஏற்பட்ட தொல்லைகளும் இஷ்யூஸும், குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறங்க தாண்டி குழந்தைகள் வந்து இறக்க நேரிடுது. தெருநாய்க்கள் கடித்து ஒரு குழந்தைய ஒரு 4-5 தெருநாய்க்கள் சேர்ந்து கடித்து, நம்ம எத்தனையோ நியூஸை வந்து ரெகுலராகவே டிவியில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? சிசிடிவியில் பதிவாகிற காட்சியில் வந்து நியூஸ் சேனல்லே ஆகட்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளில் நம்ம ரெகுலராகவே பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க சைடு இருக்கிற அவங்க பாயிண்டெல்லாம் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, இறக்க நேரிடுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த சாரி கட்டின பெண்களாகட்டும், இல்லை டெலிவரி ஆப் மூலிமா வரக்கூடிய அந்த பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஈகாட் அந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குற பசங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்களை முன்னெடுத்து வச்சாங்க. இதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இந்த சைடு இருக்கிறவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் தான் இருந்துச்சு. அதில் ப்ளூ ஷர்ட் போட்டு ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, தெருநாய்க்கள் கடியிலிருந்து வந்து தப்பிச்சு கொள்ளணும்னா வந்து இங்கே ஒவ்வொரு தெருநாய்க்களும் வந்து நம்ம தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன இங்கே அவன் குழந்தைய வளர்த்து எடுத்து ஆளாக்கி கொண்டு வரதே பெரிய பாடாக இருக்குது. இதில் வேற ஒவ்வொரு தெருநாய் எடுத்து வளர்த்துறது தான் எங்களுடைய வேலையா சொல்லுங்கள்? அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் 1008 பிரச்சனையோட வெளியே வருவான்டா வீட்டிலேருந்து வெளியே வரும்போது. இதில் எப்படிடா நாய் கடிக்குமா கடிக்காதா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வர முடியும்? சொல்லு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு, அதாவது தெருநாய்க்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு அண்ணன் அழகாக சூப்பராக பேசியிருந்தார். அவர் வந்து ஒரு பிங்க் கலர் சாரி போட்டு ஒரு அக்கா ஆப்போசிட், அதாவது தெருநாய்க்கள் வேணும், அதாவது அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதரிக்கக்கூடிய அந்த அக்கா கிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சரி, அது ஏன் உங்களுடைய அன்பு கருணை எல்லாம் வந்து தெருநாய்க்கள் சார்ந்து தெருநாய்க்களுக்காக மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, உங்களுக்கு இந்த கொசு, கரப்பான் பூச்சி, இந்த கொசு கடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சார். அதுக்கு அது கொசு கடிச்சா நான் வந்து அடிச்சுப்பேன், ஏன் அது உயிர் இல்லையா? அப்போ கரப்பாம்பூச்சிக்கு என்ன பண்ணுவீங்க? அது கரப்பாம்பூச்சி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மருந்து வைப்போம், செத்து போகாதா? அப்புறம் பாம்பை பற்றி கேட்குறாரு, பாம்பு கடிக்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சப்போ, பாம்புக்கு எல்லாம் நாங்கள் இப்போ வந்து யாரும் அடித்து கொள்றதில்ல, சிட்டியில் அடித்து கொள்றதில்ல, கிராமம் மாதிரியான இடங்களில் வந்து தீயணைப்பு துறையினர் இல்லைன்னா ஃபாரஸ்ட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து உடனடியாக வந்து ரெஸ்கியூ பண்ண முடியாது. அவங்க வந்து பாம்பு கடிக்க வருதுன்னா அவங்க அடித்து தான் கொள்வாங்க. அப்போ அந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கும்போது அவங்களுக்கு சரியான பதில்கள் இல்லை. ஸோ உங்களுடைய அன்பு கருணை எல்லாமே வந்து இந்த தெருநாய்கள் சார்ந்து தன்னை வந்து நாங்கள் வந்து ஒரு தெருநாய்க்களை வந்து பாதுகாக்கிறவங்க, நாங்கள் வந்து ரொம்ப உங்களை விட நாங்கள் வந்து அன்பு அதிகமாக செலுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் அவங்களுடைய இந்த பேச்சுக்களாகட்டும் இல்லை நடவடிக்கைகளாகட்டும் இருக்குன்னு பார்க்கப்படுது. இந்த சைடு ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தார், நாய் ஒரு வாட்டி குறுக்க வந்து நாய் மேலே மோதக்கூடாது அப்படின்றதுக்காக திருப்பும்போது தன்னோட குழந்தை வந்து ஒரு குழியில் விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருந்தார். அதுக்கு இந்த சைடு ஒரு அக்கா ரொம்ப அழகாக ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க. பார்க்கணும், 2 டைம் வந்து வண்டியில் 2 வீலரில் இவங்க பொண்ணு வந்து போனாங்களாமா. இப்போ ஒரு குழந்தை இதே மாதிரி நடுவில் குறுக்க வந்துருச்சாமா. ஸோ அந்த குழந்தையை இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த அக்கா வண்டியை திருப்பி இவங்க ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்களாமா. இதை கேட்டதும் வந்து கோபி அவர்களுக்கு வந்து கடுமையாக கோபம் வந்துச்சு. நாயையும் ஒரு குழந்தையும் எப்படி கம்பேர் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்த பேசலாம்? அதாவது நாய் குறுக்கால வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுதுல்லைங்க, அதே மாதிரி உங்கள் குழந்தையும் வரனால ஆக்சிடென்ட் ஆகுதில்ல, எங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுதில்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னோன்னா கோபி அவர்களுக்கு வந்து பெரிய கோபமே ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல இன்சென்சிபிலிட்டி உச்சம் இது அப்படின்ற மாதிரியான வார்த்தையை சொல்லியிருந்தார். எப்படி ஒரு மனிதர்களாக நீங்கள் இரக்கமுள்ளவர்கள்னு சொல்கிறீங்க, அப்போது நாயையும் ஒரு குழந்தையும் வந்து எப்படி கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு நீங்கள் பேசுவீங்கன்றதே எங்களுக்கு புரியலை. இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாமே, உங்கள் குழந்தை
உங்களை நீங்கள் வளர்க்கப்படுற நாய் சரிங்களா. இப்போ ஒரு பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுது, அதாவது ஒரு பூகம்பமோ இல்லைன்னா சுனாமி மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படும் இல்லையா. அந்த மாதிரி ஏற்படும் போது உங்களால் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் இல்லையா. அப்போது நம்ம நாய் சைடு நிற்போமா இல்லை நம்ம குழந்தை சைடு நிற்போமானா நம்ம குழந்தைய தான் நம்ம பாதுகாத்து கொள்வோம் இல்லையா. நம்ம அந்த நாய் செத்துருச்சு, நாய் இறக்கப்பட்டுச்சுன்னா நம்ம வேற ஒரு நாயை வளர்த்திக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் குழந்தை அப்படி இல்லை, குழந்தையோட முக்கியத்துவம்ன்றது வேற இல்லையா. ஸோ அதே மாதிரியான மற்ற அப்பாவோ அம்மாவோ பார்ப்பாங்க. ஸோ எப்படி நீங்கள் இந்த கம்பேர் பண்ணி பேசுனீங்கன்னே தெரியல. அது முட்டாள்தனமான ஒரு பேச்சாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த ஆக்டர் சம்முன்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நான் என்னுடைய காரை வந்து நான் வேறு இடத்துல மாற்றி வச்சுருந்தேன். அப்போ அந்த ஒரு ரேட்டு வந்து என்னுடைய ஒயரை வந்து கடிச்சு குதறிடுச்சு. எனக்கு ஒரு 10,000 ரூபா செலவாயிருச்சு. செலவானதை தாண்டி அது உள்ளே செத்து வேற போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கோபி அவரை வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய காரு அந்த காருடைய ஒரு பகுதியை வந்து ரேட் கடிச்சிருச்சு, எலி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, கடிச்சது மட்டும் இல்லாமல் உள்ளே செத்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் கோபத்தில் சொல்கிறீங்க இல்லையா. தன்னுடைய பெத்த குழந்தைய வந்து ஒரு நாய் கடிக்குதுங்கும் போது அவங்களுக்கு வரக்கூடிய கோபம் வந்து நியாயமானது தானே. அதை எப்படி நீங்கள் தப்பாக பார்க்குறீங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சு அந்த அம்மு அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம தெருவில் இருக்கிற நாய்களுக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கோபி அவர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சார், உங்கள் தெருவில் இருக்கிற நாயெல்லாம் உங்கள் நாய் தானே அப்படின்றப்ப ஆமாம் அப்படின்னா, அப்போ அந்த நாய் வந்து யாரையாச்சும் ஒருத்தரை கடிச்சா அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யார் ஏற்றுக்குவா அப்படின்னு கேட்டால் அரசாங்கம், கவர்மெண்ட். ஸோ அந்த அரசாங்கம் தான் சொல்லுது இப்போ தெருநாய்களுடைய தொல்லைகள் அதிகரிச்சிருச்சு, ஸோ அதை அப்புறப்படுத்தணும், ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கம் எடுக்கிறது தான் தீர்ப்பு இல்லையா. நீங்கள் இதுக்கு வந்து எதிராக வந்து போராடுறதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் சரி வராது. கடைசி அந்த படவா கோபின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நாய்களை வந்து சக உயிராக நேசித்து சக உயிராக பார்த்தோன்னா அது வந்து அதனால் வந்து நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, எதுவும் நடக்காது, அது நம்மளை தொல்லை பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ கோபி அவர்கள் என்ன கேட்டார்னா, சரிங்க இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள்னா நான் பிரச்சனை இல்லை, நான் வெளியிருந்து வரேன், வெளியிருந்து ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வெளியிருந்து வந்தேன்னா அப்போ என்ன அது அட்டாக் பண்ணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் ஏன் வர்றீங்க, நீங்கள் அந்த அன்டைமில் வர்றீங்க, நீங்களாம் வரக்கூடாது, நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களை கடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாதத்தை முன் வச்சார். ஒரு எமர்ஜென்சி, என்னுடைய சொந்தம் இந்த தெருவுலேருந்து பக்கத்து தெருவில் இருக்குது, அந்த வீட்டில் வந்து ஒரு ஆள் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு வயசானவங்க இருக்காங்க. நான் ஒரு மாத்திரை மருந்தோ இல்லைனா ஒரு மருத்துவரை நேரடியாக கூட்டிகிட்டு போகிற சூழல் அங்கே ஏற்படுது அப்படின்னா நான் அந்த நாய்க்கு பயந்து கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியுமா? நீங்கள் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டே ஏன் இந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. பொதுவாக நாயுடைய இயல்பை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போது நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு நாய் இருக்குது, அந்த நாயை எடுத்துகிட்டு நான் காலைல ஒரு 4-5 மணிக்கு வந்து ஒரு வாக்கிங் போகிறேன், சரிங்களா. அப்போ வந்து ஒரு பொண்ணுடைய அண்ணனும் அவங்களும் வாக்கிங் வராங்க. அப்போ சும்மா இருக்கிறவங்கள வந்து நான் வந்து வாண்டடாக வந்து அந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ணுறேன், அப்யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் நான் அந்த பிள்ளைய பண்ணுறேன் அப்படின்னா அண்ணனாக இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து கோபம் வரும். கோபம் வந்து அவன் என்னை அடிக்க வரான், அடிச்சிட்டான். அப்போ இந்த நாய்க்கு நல்லது கெட்டது தெரியுமா? இந்த நாய் என்ன பண்ணும், டைரெக்டாக எண்ணெய் அடித்த, அதாவது நாயுடைய உரிமையாளரான எண்ணெய் அடித்த அவனை அட்டாக் பண்ணும், கடித்து கொதரும், சரியா. ஆனால் இதில் வந்து நல்லது கெட்டது ஏதாவது நாய்க்கு தெரியுமா? தெரியாது. இப்போ என் சைடு தப்பு, அந்த பொண்ணு அமைதியாக போயிட்டு இருந்த பொண்ணை வந்து டீஸ் பண்ணது நான். அப்போ இந்த நாய்க்கு வந்து தன்னுடைய ஓனர் தான் வந்து தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடிக்குமா இல்லை அவனை கடிக்குமா? அவனை தானே கடிச்சு. அப்போ நாயுடைய இயல்பு என்னென்னா, நீங்கள் ஒரு 2 மாதம் எடுத்துகிட்டு போய் நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கான பாசத்தை காட்டக்கூடிய ஒரு இயல்பு தான் நாய். கடைசியாக அந்த டாக் லவர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, நாங்கள் யாருமே வந்து டாகு இல்லை அனிமல் ஹேட்டர்ஸோ கிடையாது. இந்த தமிழ் சமூகமாகட்டும் இல்லை இந்த மனித சமூகமாகட்டும் இத்தனை காலத்தில் வந்து நம்ம பாரம்பரியமாக இந்த டாகு தெருநாய்க்கள் வந்து நம்ம சமூகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம பிஸ்கெட் போடுவோம், நம்ம ஏதாவது நம்ம எடுத்து வளர்த்தாட்டி கூட நம்ம தெருநாய்க்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு வைப்போம். இந்த மாதிரியான செயல்கள் வந்து காலம் தொட்டு நடந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு. யாருமே அதை வந்து கொல்லணும் இல்லை ஐசோலேட் பண்ணி வைக்கணும் இல்லை நகரத்துலேருந்து அப்புறப்படுத்தி வைக்கணுன்ற மாதிரியான வாதங்களை வந்து யாருமே இது நாள் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கும் போது இப்போ ஏன் அதிகமாக பேசப்படுதுன்னா, நாய்களால், அது தெருநாய்க்களால் வந்து குழந்தைகளும் முதியோர்களும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ குழந்தைகள், பெரியவர்கள் இல்லை மனிதர்கள் இவங்களா இல்லை தெருநாய்க்களா அப்படின்னு பார்க்கும்போது
மனிதருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணுங்க. அதுதான் விதிவிலக்கு. நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எங்களை போர்ட்ரேட் பண்ணுறீங்களா, நாங்களாம் கருணை இல்லாதவங்க அந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. மனிதனா நாய்க்களா அப்படின்னு பார்த்தா மனித இனம் தான் வந்து நம்ம முன்னிறுத்தி அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை தான் நம்ம பண்ணணும். அவ்வளோதான்.